வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா கருப்பா உளுந்தங்கஞ்சி. வாங்க இந்த கருப்பா உளுந்தங்கஞ்சி உடலுக்கு வலிமை சேர்க்கும் கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடிகனமான கடாயை வச்சு 1/2 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்தை எடுத்திருக்கேன். இதை நல்லா மணம் வந்து கோல்டன் கலரில் வரும், அதை மட்டும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து பெரிய பொண்ணு ஆனவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் சொல்லவே முடியாத அளவுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது. கர்ப்பப்பை வலுவுக்கு, எலும்பு வலுவுக்கு, உடம்போட தசை வளர்ச்சிக்கு, இது எல்லாமே வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கருப்பு உளுந்தில். இதை வந்து நம்ம அடிக்கடி பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை இப்போ வந்து நல்லா கோல்டன் கலர் ஆன பிறகு வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போது நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அந்த 1/2 கிலோ உளுந்துக்கு 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை பச்சரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இது வந்து ஒரு துண்டு சுக்கு, 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிஷினில் கொடுத்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கஞ்சி காய்ச்சும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது கஞ்சி காய்ச்சலாம். இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன். 2 பேர் சாப்பிட்லாம் இந்த கஞ்சியை. அந்த அளவுக்கு நான் காய்ச்சுறேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு 1 டம்ளர் பால், பசும்பால் நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல அந்த கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு இதை நம்ம காய்ச்சலாம். இப்போது குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி போட்டு கொடுக்கலாம். இதே பெரியவங்க சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் போட்டு கொடுங்க. இப்போது இந்த கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் பதத்துக்கு இருந்தால் போதுங்க. பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காவும் சுக்கு எதுக்குன்னா, சுக்கு வந்து ஜீரணமாகும், ஏலக்காய் வந்து நல்லா நறுமணமாக இருக்கும். அதுக்கு தான் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் நம்ம. இப்போது இது மாதிரி வீடியோவுக்கு வந்து என் சேனலை லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.